கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆமென். கர்த்தர் இங்கே சொல்கிறார், இயேசுவானவர், பிதாவே இவர்களை மன்னியும். யாரை மன்னிக்கணும் அப்படின்ட்டு கர்த்தர் அங்கே சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 22:63. வாசிங்க. இந்த இடத்துல கர்த்தரை நிறைய பேர் பரியாசம் பண்ணுறாங்க, அதே மாதிரி தூஷிக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா மன்னிக்கிறார். அதான் சிலுவையில் கர்த்தர் சொல்கிறார் என்னன்னா, இவர்களை அறியாமல் செய்கிறார்கள், இவரை மன்னியும் என்று சொல்கிறார். அதே மாதிரி லூக்கா 23:10-11 வாசிங்களேன். இந்த இடத்துல போர் சேவகர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர்கள் நிந்தித்து பரியாசம் பண்ணியிருக்கிறார்கள். ஏசப்பா இவர்களுக்காகவும் கர்த்தர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, சிலுவையில் இவர்களுக்காகவும் மன்னித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் 11ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அடுத்த வசனம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நீதிக்கு விரோதமாய் கர்த்தருக்கு இவரை சிலுவையில் அறையணும்னு சொன்னவர் எல்லாரையும் கர்த்தர் மன்னித்தார். அது மாத்திரம் இல்லாமல் அவர்களை ஏசப்பா முள்முடி சுமத்துனவங்க, ஆணியால் அடித்தவங்க, அது மாத்திரம் இல்லாமல் சிலுவையை இது பண்ணவங்க எல்லாரையும் கர்த்தர் மன்னிக்கணும்னு சொன்னார். கர்த்தர் இந்த இடத்துல பரியாசக்காரர்களை மன்னிக்கணும்னு சொன்னார்ல. இதே நீதிமொழிகள் 19:29 ஒரு வசனம் வாசிப்போம். ஆமீன். கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கர்த்தர் சிலுவையில் அறைந்ததுக்கப்புறம் பிதாவே இவர்களை மன்னியும், யாரை பரியாசக்காரர்கள் அந்த இடத்துல மன்னிச்சிட்டாரு. இதே பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா பரியாசக்காரர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு அப்படின்னு சொன்னார். ஆனால் கர்த்தர் நம்மளோட பாவங்களுக்காக, அது மட்டும் இல்லாமல் பரியாசக்காரர்களுக்காகவும் கர்த்தர் மன்னித்தார். லேவியராகமம் 24:13. கர்த்தரை இங்கே சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அவரை தூஷித்தாங்க. அவரோட கன்னத்தில் அரைஞ்சி உமிழ்நீரால் துப்பி, அதே மாதிரி அவரோட கண்களை கட்டி, யாரோ உங்களை கொட்டினது, இந்த மாதிரி பண்ணது அப்படின்ட்டு ஞான திஷ்டினால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதே மாதிரி கர்த்தர் இந்த பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா தூஷித்தவர்களை கர்த்தர் கல்லெறிந்து அவர்களை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 24:14-15 வாங்கிங்களேன். லேவியராகமம். தூஷிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பாவத்தை சுமப்பான் என்று சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு இந்த கர்த்தர் சிலுவை சுமந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களையும் கர்த்தர் மன்னிப்புன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தூஷிக்கிறவங்களுக்கு கர்த்தர் பாவம் வரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் கர்த்தர் நமக்கு நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நம்ம தூஷிக்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்க சொல்லியிருக்கிறார். அதே போல் கர்த்தர் மானிட உருவில் கர்த்தர் நம்ம எப்படி வாழணும் என்று வாழ்ந்து காட்டியிருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
கர்த்தர் இங்கே தெளிவாக வசனத்தை சொல்லியிருக்காரு, எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. அதே போல் நாமும் மற்றவர்கள் நமக்கென்று செய்த ஏதாவது ஒரு குற்றம் இருந்தாலும் நாமளும் வந்து இயேசுவா மன்னித்தது போல் மன்னிக்க வேண்டும். அடுத்தது காரியம், கர்த்தர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையில் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். கர்த்தர் ஏன் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்ல வேண்டும்? கர்த்தர் ஏன் பிதாவை நோக்கி கர்த்தர் மன்னிக்கணும்? அவர் வந்து அவரோட வேலையை செய்ய தான் வந்திருக்கார், பிதாவின் சித்தத்தை செய்ய தான் வந்திருக்கிறார். ஏன் அவர் வந்து இவர்களாக பரிந்து பேச வேண்டும், மன்னிக்க வேண்டும் அப்படி சொல்லணும்னா, என்னாகவும் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கானான் தேசத்தை காணும்படி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசையை கொண்டு கூட்டு போகிறாரு. இந்த இடத்துல வந்து ஒரு சில காரியங்கள் அந்த மக்கள் வந்து அநேக காரியங்களை மோசைக்கு விரோதமாக செய்கிறாங்க. அவர் வந்து பல வாட்டி கர்த்தர் இடத்துல மோசையை வந்து பரிந்து பேசுகிறார். இந்த ஜனங்க இந்த மாதிரி இருக்காங்க, இவங்களை எப்படியாச்சும் கானான் தேசத்தை கூட்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல ஒரு சில தவறுகளை செய்கிறார்கள். அது கொண்டு தான் இந்த வசனத்தில் பார்த்தோம். என்னாகும் 14:2. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு கர்த்தர் மோசையை கொண்டு அவளை கூட்டு போய் எப்படியாச்சும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வனாந்தரத்தில் வந்து அவர்களுக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். இதனால் கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னாகும் 14, 11, 12. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப நேசித்து தான் கூட்டு போய் விடணும்னு பார்த்தாரு. ஆனால் அந்த இடத்துல மோசை மீதும் ஆரோன் மீதும் முறுமுறுத்ததுனால கர்த்தரோட கோபம் அதிகமாகிடுச்சு. இதனால் என்ன பண்ணுவேன், அவங்க மேலே கொள்ளை நோய்களை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து கண்டிப்பாக அவரை உன்னை விட்டுடுவேன், ஆனால் அவர்களை வந்து கண்டிப்பாக தண்டிப்பேன் அப்படின்ட்டு இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். என்னாகவும் 14, 13. இங்கே என்ன நடக்குதுன்னா, மோசே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து உன்னை முறுமுறுத்தாங்க, அதனால் நான் வந்து அவங்கள தண்டிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் மோசையை வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே விட்டுட்டு போகல, பரவாயில்ல ஓகே அப்படின்ட்டு. ஆனால் அந்த மோசையை வந்து பண்ணியிருக்காரு, ஏசப்பா நீங்கள் தானே இந்த மாதிரி சொன்னீங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவங்களை கொண்டு போய் விடுவேன் அப்படின்ட்டு அவருக்காக பரிந்து பேசுகிறார்கள். அவர் செய்த தவறுகளுக்காக மோசையை வந்து அதுக்காக மன்னிப்பு கேட்கிறார். எங்கன்னு மன்னிப்பு கேட்குறார், ஜெபம் பண்ணிக்கிறார். அதுக்கு ஏசப்பா வந்து அதுக்கு பதிலளிக்கிறார். என்னாகும் 14, 19 மற்றும் 20. மோசே இங்கே வந்து ஜபம் பண்ணி இந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஓகே அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு, சரி உன்னோட ஜபத்துக்காக அவர்களை மன்னித்தேன் அப்படின்றாரு. இங்கே வந்து மோசே ஏன் குறித்து சொல்கிறேன்னா, மோசையை வந்து இந்த ஜனங்களை பாலும் தேசம் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் விடணும்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து நிர்ணயிக்கிறார். ஆனால் இதே இடத்துல வந்து ஏசப்பா நம்மளோட பாவங்களுக்காக நம்மளை வந்து நமக்காக வந்து ஆட்டுக்குட்டியாக இங்கே வந்தார். அவரோட இங்கே மோசையை பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் கொஞ்சம் வாசிப்போம்.
மோசேக்கே கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் வந்து மோசேயை வந்து அந்த ஜனங்கள் வந்து அந்த மாதிரி முறுமுறுத்ததுனால கர்த்தர் அவர் மேலே கோபப்பட்டார். ஆனால் இந்த இடத்துல பேதுருவில் சொல்லிடு 1-2 பேதுருவில் அவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஸோ இந்த நேசகுமாரனை வந்து இவ்வளோ பேர் இந்த ஜனங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காயப்பட்டு அடிக்கப்பட்டு துன்புறுத்தி இந்த மாதிரி வந்து எச்சில் துப்பி இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. பிதா வந்து இவர்களை கோபம் பண்ணி எதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு மோசே தேவனிடத்தில் வேண்டினது போல் அதே போல் கர்த்தர் வந்து அந்த சிலுவையிலேயும் கர்த்தர் அவர்களை மன்னியும் இவர்களை மன்னியும் என்று கர்த்தர் வேண்டினார். கர்த்தர் இந்த பழைய ஏற்பாட்டில் மோசைக்காகவே பண்ணினார். அதே போல் கர்த்தர் சிலுவையில் எனக்காக என்னை இந்த மாதிரி அடித்தாங்க, பிதா ரொம்ப கோவப்பட்டு திடீர்னு இவங்களை வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அவர்களுக்காகவும் நம்மளுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் கர்த்தர் பரிந்து பேசினார். இல்லைன்னா ஒரு அந்த இடத்துல வந்து பரிந்து பேசணும் அப்படின்ட்டு கர்த்தர் மன்னியுங்கள் என்று சொல்லியிருக்கவே தேவையில்லை. கர்த்தர் நான் எப்படி வாழ வேண்டும் என்று நாமும் பிறர்களுக்கு மன்னிக்க வேண்டும். அவர்கள் தவறு செய்ததாலும் பரவாயில்ல, அவர்களுக்காக நான் ஜெபம் செய்து அவர்களை மன்னிக்க கர்த்தரை ஒப்புக்கொடுக்க வைக்கணும் என்று கர்த்தர் நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். கொலைசெயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமளும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று இந்த வசனம் தெளிவாக இருக்கிறது. கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் நம்ம வந்து பிறந்து வளர்ந்து பல கஷ்டங்கள் எல்லாமே படுறோமோ அதே மாதிரி கஷ்டங்கள் பட்டு கர்த்தர் உண்மையாக உத்தமமாக பல பேர் நிந்தித்தாலும் அவர் மன்னித்து அவர் சிலுவையை சுமந்தார், நமக்காக வாழ்ந்து காட்டினார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று இந்த வசனம் தெளிவாக காட்டுகிறது. கடந்த வாரம் நான் ஒரு நண்பரை பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவிருந்தப்போ நானும் என் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் முடிச்சு இங்கேருந்து கிளம்பும்போது, ஏன் பிரதர் இங்கே சர்ச்சுக்கு வரல அப்படின்ட்டு ஒருத்தர் நாங்கள் பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த வாரம் முழுவதும் நான் வந்து கர்த்தருக்கு உத்தமமாக இல்லை, நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அதனால் வந்து எனக்கு மனசு வந்து உறுத்தலாகவே இருந்துச்சு, அதனால் வந்து திருவிருந்து எடுக்க வரல. அதே மாதிரி என் மனைவியாரும் கேட்டாங்க, நீங்கள் கரெக்டாக திருவிருந்து அப்போ மட்டும் தான் வரமாட்டீங்க, மற்ற நாட்கள்லாம் வரீங்க அப்படின்றாரு. ஆமாம், எனக்கு அப்போ தான் இந்த கர்த்தர் வந்து உணர்த்துறாரு, நீ பாவம் செஞ்சுட்ட, அதனால் வந்து நீ வந்து சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னு உணர்த்துறாரு. நான் வரல அப்படின்றாரு. கர்த்தர் இந்த இடத்துல வந்து இதையெல்லாம் தியானிக்கும் போது அந்த காரியம் எனக்கு வந்து தென்பட்டது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமீன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சர்ப்பமானது அவர்களை வந்து நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா தேவர்களை போல ஆவீர்கள் அப்படின்ட்டு. ஆனால் ஏசப்பா அங்கே சொல்லியிருக்காரு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், 26 2:26 25 26ஆம் நான் இங்கே மாற்றிட்டேன். அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து ஆல்ரெடி அங்கே சிருஷ்டிக்கும் போது அவர் வந்து தேவனுடைய சாயலில் தான் படைத்தார் ஏற்கனவே. ஆனால் பிசாசானவன் அவர்களை வஞ்சித்து, நீர் வந்து தேவனுடைய சாயலாக மாறிடுவீங்க, இந்த பழத்தை சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த காரியங்கள் நான் பார்க்கும்போது அவர் எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் ஆல்ரெடி வந்து கர்த்தர் நமக்காக சிலுவை சுமந்து மன்னிப்புக்காக அவர் எல்லாத்தையும் நம்ம மன்னிச்சிட்டாரு. ஆனால் அவரோட உள்ளத்தில் பிசாசானவன் பார்த்தீங்கன்னா, நீ இன்னும் பாவம் தான் செஞ்சிட்ருக்க, நீ வந்து பாவி தான் அப்படின்ட்டு அவர்களை வந்து சர்ச்சுக்கு வராங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திருவிருந்தப்போ நீ வந்து வரக்கூடாது அந்த மாதிரி ஏற்பட்டது. இந்த காரியங்களை நான் பார்க்கும்போது அது எனக்கு ஞாபகம் வந்தது. அதை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். மீகா 7ஆம் அதிகாரம் 18-19.
கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்காக வாழ்ந்து காட்டினார். மன்னிப்பு என்பது நம்ம பாவம் செஞ்சுட்டா மட்டும் மன்னிப்பதுக்கு மட்டும் கிடையாது. மற்றவர்கள் பாவம் செஞ்சிட்டாலும் வந்து நம்ம அதை மன்னிக்கணும். அதே போல் தான் கர்த்தர் இந்த இடத்துல வாழ்ந்து காட்டியிருக்கார். அதே போல் மன்னிப்பு என்பது விடுதலையை கொடுக்கிறது. மன்னிப்பு என்பது ஒப்புரவாதலையும் சமாதானத்தையும் பகையை மாற்றுதலையும் அன்பையும் பெறுகிறதாக இருக்கிறது. கர்த்தர் வாழ்ந்து மன்னித்து காட்டியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.